வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். வலிவடக்கின் பலாலி வடக்கில் கடந்த ஆண்டு விவசாய நடவடிக்கைக்காக காணிகள் விடுவிக்கப்பட்டு 15 மாதங்கள் கடந்துள்ள நிலையில் தற்போதும் இராணுவத்தின் முழுமையான கட்டுப்பாட்டில் இறுக்கமான கண்காணிப்பிலே உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காணி விடுவிப்புக்காக 15 மில்லியன் ரூபாய் அரசு நிதி செலவு செய்யப்பட்டு அந்த காணிகள் துப்பரவாக்கப்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள பாதுகாப்பு வேலியை அகற்ற இராணுவத்தினர் 18 மில்லியன் ரூபாய் தேவை என தெரிவித்து காணிகளை விடுவிக்க மறுத்து வருகின்றனர். அதனால் அந்த காணிகள் மீண்டும் பற்றை காடுகளாக மாற ஆரம்பித்துள்ளன. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவி வகித்த போது கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 22ஆம் திகதி ஒட்டக்கப்புலத்தில் நடந்த நிகழ்வில் உரிமைய வேலை திட்டத்தின் கீழ் பலாலி வடக்கு J254, பலாலி கிழக்கு J253, பலாலி தெற்கு J252, வஜாவளான் கிழக்கு J244, வஜாவளான் மேற்கு J245 கிராம அலுவலர் பிரிவுகளில் 234.83 ஏக்கர் காணி விவசாய நடவடிக்கைகளுக்காக விடுவிக்கப்பட்டது. அவை 408 பேருக்கு பகிர்ந்தளிக்கப்பட்டன. காணிகளை விடுவிப்பதற்காக அவை 15 மில்லியன் ரூபாய் அரசு நிதி செலவிடப்பட்டு துப்பரவாக்கப்பட்டன. ஆயினும் காணிகள் விடுவிக்கப்பட்டு தற்போது 15 மாதங்கள் கடந்துள்ள போதும் அவை இன்னமும் இராணுவத்தின் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள்ளேயே உள்ளன. மக்கள் அந்த காணிகளை முழுமையாக பயன்படுத்த வேண்டுமானால் அங்குள்ள பாதுகாப்பு வேலி அகற்றப்பட வேண்டும். ஆயினும் அங்குள்ள பாதுகாப்பு வேலியை அகற்றி பின் நகர்த்துவதற்கு 18 மில்லியன் ரூபாய் தேவை என்று தெரிவித்து இழுத்தடித்து வருகின்றனர். இந்த பாதுகாப்பு வேலி அகற்றப்படாமையால் அந்த காணிகளை பயன்படுத்துவதில் பொதுமக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். அந்த காணிகளுக்கு நீண்ட தூரம் சுற்றி செல்ல வேண்டியுள்ளது என்றும் மாலை 6 மணிக்கு பின்னர் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். அதே நேரம் தற்காலிக கொட்டகைகள் அமைப்பதற்கு மட்டுமே இராணுவத்தினர் அனுமதிக்கின்றனர் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். 15 மில்லியன் ரூபாய் அரசு நிதி செலவில் அந்த காணிகள் துப்பரவாக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் அந்த காணிகள் பற்றை காடுகளாக மாறும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் சுட்டிக்காட்டிய போது இராணுவத்தின் இந்த விடயத்தில் சரியாக பதில் கூறாது மழுப்பி இருந்தனர். இந்த காணிகளை முழுமையாக விடுவிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெட்ரோலுக்கு செயற்கை தட்டுப்பாடு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. பெட்ரோலுக்கு தட்டுப்பாடு நிலவுகின்றது என பரப்பப்பட்ட போலியான தகவலின் அடிப்படையிலேயே இந்த செயற்கை தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான போர் காரணமாகவே எரிபொருள் விநியோகத்தில் ஏற்பட்ட பாதிப்பால் இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. எனினும் நாட்டில் போதிய அளவு எரிபொருட்கள் இருப்பில் உள்ளன என்றும் தேவையற்ற வகையில் செயற்கையான தட்டுப்பாடுகளை ஏற்படுத்த வேண்டாம் என்றும் ஜாழ் மாவட்ட பதில் செயலர் மா பிரதீபன் கோரிக்கை விடுத்துள்ளார். பருத்தித்துறை நகரசபையின் புதிய தவிசாளராக வின்சென்ட் டிபோல் டக்ளஸ் போல் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். தவிசாளரை தெரிவு செய்வதற்கு பகிரங்க வாக்கெடுப்பு நடாத்தப்பட்டது. இதில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உறுப்பினர் வின்சென்ட் டிபோல் டக்ளஸ் போல் 7-4 என்ற வாக்குகளில் வெற்றி பெற்றுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் டி சந்திரசேகர், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் வின்சென்ட் டிபோல் டக்ளஸ் போல் ஆகிய இருவரின் பெயர்கள் தவிசாளர் பதவிக்கு முன்மொழியப்பட்டிருந்தது. இதனை அடுத்து நடாத்தப்பட்ட வாக்கெடுப்பில் வின்சென்ட் டிபோல் டக்ளஸ் போல் வெற்றி பெற்று தவிசாளராக தெரிவு செய்யப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து உபதவிசாளர் தெரிவு இடம்பெற்றது. இதில் 7-3 என்ற அடிப்படையில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் உறுப்பினர் தேவசிகாமணி தேவராசேந்திரன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். இதில் பருத்தித்துறை நகரசபை செயலாளர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம், ஜனநாயக போராளிகள் கட்சி ஜாழ் மாவட்ட தலைவர் சுரேஷ்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தமிழரசு கட்சியினர் மீண்டும் நம்முடன் இணைந்து பயணிக்க வேண்டும். சுமந்திரனுக்கு இந்த அழைப்பை நான் விடுக்கின்றேன். தமிழர் விடுதலை கூட்டணியில் மீண்டும் இணைவதன் மூலம் நன்மையான விடயங்களை பெற முடியும் என தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி ஆனந்த சங்கரி அழைப்பு விடுத்துள்ளார். கிளிநொச்சியில் நேற்று நடாத்திய ஊடக சந்திப்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்திய அரசியல் அமைப்பு முறையிலான தீர்வையே நான் வலியுறுத்தி வருகின்றேன். சிங்கள இஸ்லாமிய மக்களும் அதனை வரவேற்றனர்.
அந்த தேர்வு திட்டத்துக்காக நாம் தொடர்ந்தும் முயற்சித்து வெற்றி பெற முடியும். அதற்கான காலம் மீண்டும் உருவாக்கியுள்ளது. அதனை உணர்ந்து செயற்பட வேண்டும் என்று பதவிக்காக அழைக்கின்றனர். பதவிகளுக்காக கூட்டு சேருகின்றனர். நான் பதவிக்கு ஆசைப்பட்டதில்லை. இன்றைய அரசியல் சூழலை கருத்தில் கொண்டு அனைவரும் தமிழர் விடுதலை கூட்டணியில் இணைந்து செயற்பட முன்வர வேண்டும் என்றார். அமெரிக்காவில் இருந்து மும்பை நோக்கி வந்த ஏர் இந்திய விமானம் நடுவானில் தொழில்நுட்ப கோளாறை எதிர்கொண்ட சம்பவம் பயணிகளிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மிகவும் சாதுரியமாக செயற்பட்ட விமானி குறித்த விமானத்தை பத்திரமாக கொல்கத்தா விமான நிலையத்தில் தரையிறக்கியதாகவும் இதனால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோவில் இருந்து கொல்கத்தா வழியாக மும்பைக்கு ஏர் இந்தியா விமானம் ஒன்று நேற்று பயணித்துள்ளது. இந்த நிலையில் நடுவானில் விமானம் பறந்து கொண்டிருந்த நிலையில் விமானத்தின் 2 என்ஜின்களில் ஒன்றில் பழுது ஏற்பட்டுள்ளது. என்ஜினில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருந்ததை உணர்ந்த விமானி குறித்த அதிகாரிகளுக்கு விமானி தகவல் தெரிவித்தார். இதனை அடுத்து பயணிகள் பாதுகாப்பை கருத்தில் கொண்ட விமானி விமானத்தை சாதுரியமாக இயக்கி கொல்கத்தா விமான நிலையத்தில் பத்திரமாக தரையிறக்கியுள்ளார். சுமார் 5 மணி நேர காத்திருப்பிற்கு பிறகு விமானத்தில் இருந்து பயணிகள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். இதைத் தொடர்ந்து விமானத்தில் ஏற்பட்ட கோளாறை சரி செய்யும் பணியில் பொறியியலாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். மேலும் மும்பைக்கு செல்ல வேண்டிய ஏர் இந்தியா விமானம் கொல்கத்தாவில் நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்த சம்பவம் விமான பயணிகளிடையே பரபரப்பை ஏற்படுத்தியது. இதேவேளை கடந்த 12ஆம் தேதி அகமதாபாத்தில் இருந்து லண்டன் நோக்கி பயணித்த ஏர் இந்திய விமானம் விபத்துக்குள்ளானதில் அந்த விமானத்தில் பயணம் செய்த 242 பேரில் 241 பேர் உயிரிழந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலுடனான போரில் ஈரான் வெற்றி பெறாது என்று G7 உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். G7 உச்சி மாநாடு கனடாவில் நடைபெற்று வரும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உள்ளிட்ட உலக நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர். ட்ரம்ப் இஸ்ரேல் நாட்டுக்கு தனது ஆதரவை தெரிவித்துள்ளார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த போரில் ஈரான் வெற்றி பெறாது என்று நான் உறுதியாக கூறுகின்றேன். அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும். மிகவும் தாமதமாகிவிடும் முன்பாக உடனடியாக பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், G7 மாநாடு என்பது G8 மாநாடாக இருந்தது. ஆனால் பராக் ஒபாமாவும் ட்ரூடோ என்ற நபரும் ரஷ்யாவை இதில் சேர்க்க விரும்பவில்லை. அது ஒரு மாபெரும் தவறு என்று நான் கூறுவேன். ஏனென்றால் ரஷ்யா இங்கே இருந்திருந்தால் இந்த போர் நடந்திருக்காது. அதேபோல் 4 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஜனாதிபதியாக இருந்திருந்தால் இந்த போர் நடந்திருக்காது என்று நான் நினைக்கின்றேன். பைடன் 2 கோடி மக்களை எங்கள் நாட்டிற்குள் நுழைய அனுமதித்தார். அதில் பெரும்பாலான மக்கள் மோசமான கொலையாளிகள் கும்பல்களை சேர்ந்தவர்கள், சிறைகளில் இருந்து வந்தவர்கள். அந்த மக்களில் பெரும்பாலானோர் ஜனநாயக கட்சியினர் ஆளும் நகரங்களில் உள்ளனர். அவர்கள் அந்த மக்களை ஓட்டுக்காக பயன்படுத்த நினைக்கின்றார்கள். ஆனால் அது ஒருபோதும் நடக்கப் போவதில்லை என்றார். மகளிர் ஒருநாள் உலகக்கிண்ண கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. அதற்கு அமைய இலங்கை மற்றும் இந்திய மகளிர் அணிகளுக்கு இடையிலான போட்டி பெங்களூரில் உள்ள எம் சின்னசாமி விளையாட்டரங்கில் நடைபெறவுள்ளது. இதேவேளை பாகிஸ்தான் மற்றும் இந்திய மகளிர் அணிகளுக்கு இடையிலான போட்டி அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி கொழும்பு ஆர் பிரேமதாஸ் விளையாட்டரங்கில் இடம்பெறவுள்ள அதே நேரம் நியூசிலாந்து மற்றும் பாகிஸ்தான் மகளிர் அணிகளுக்கு இடையிலான போட்டி அக்டோபர் 8ஆம் தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.